நீ என்ன பண்ண? நீ ஒன்றும் செய்யாமல் என் பிள்ளை தள்ளி விட்டாளோ உன்னைய? என்னம்மா அவள் துப்பி விட்டுருக்காளாட்டி பிள்ளை? என்னது? இங்கே வா, கிட்ட வா, இங்கே வா. ஒரு மாதிரி சண்டியர் தானே பண்ணிகிட்டு இருக்கியோ? சண்டியர் தானே பண்ணிகிட்டு இருக்கியோ? வாட்டி சேட்டை ஓவராக போச்சுன்னு வச்சுக்க, பச்சை மிளகாயை பிச்சு வாயில் வச்சு தேய்ச்சிருவேன். எப்படி? நீ கிட்டவா, நான் என்ன செய்யணும் காணிக்க. எங்க வா, கிட்டவா, கிட்ட வந்து பேசு. என்ன செஞ்சிருவோன்னு கேட்க, கிட்டவா. செஞ்சனா சேட்டை பண்ணுவியா? அடிப்பியா அவளை? அவளை அடிப்பியா? அடிப்பியா அவளை? அடிப்பியா? அடிக்க மாட்டேன் அத்தை சொல்லு. அடிக்க மாட்டேன் அத்தை சொல்லு. தங்கச்சிய இனி ஒருக்கா அடிச்சு அவள் என்கிட்ட கம்ப்ளைண்ட் சொன்னானா நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. புரியுதா? பப்புல நான் தெரியாமல் அடிச்சிட்டேன்னு சொல்ல அவட்ட. உங்கள் அம்மையோட சொல்லு. அவன் சொன்னாதான் விடுவேன். அவள் சொன்னாதான் விடுவேன். எனக்கு தெரியாது. பப்புளு சொன்னாதான் நான் உன்னை விடுவேன். இல்லைன்னா நீ இங்கே தான் இருக்கணும். அவள் உன்னை ஏசினால மக்களே. அவள் உன்னை அடிச்சால? ஒன்றும் இல்லை, இருக்கட்டா இரு, நான் விட மாட்டேன். என் உன்னை அடிச்சால? ஏய் விட்டுரு. எம்மா நான் உனக்காண்டி தானே கேட்க வந்தேன் பப்புளு. பாருங்க மக்களே, இதுங்க ரெண்டு சண்டையில் நம்ம குறுக்கே போகக்கூடாது. போனால் நம்ம வெளியே தான். வாங்கட்டி குந்தானியலா. இப்படிதான் தண்டனை உண்டுன்னு சொல்லணும் பைத்தியமே. சொல்லு ரெண்டாவது மக்களே. இப்போ டாட்டா பாய் சொல்லு. ஆமாம், இந்த மாதிரி வீட்டில் குட்டீஸ் எல்லாம் அடிச்சுட்டு மண்டையை கீறுவாங்க. குறுக்க போனாச்சுன்னா அவங்க நம்மக்கிட்ட பாய்வாங்க. அப்படி ஏதாச்சும் குட்டீஸ் உங்கள் வீட்டில் இருந்தால் மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே, டாட்டா பாய்.